இறந்த அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அடித்துக் கொல்லப்பட்ட வழக்கில் தற்போது அவருடைய உடல் பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பல அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது இதுல வெளியாகிருக்கிறது. இப்ப அவரது உடம்புல பாத்தீங்கன்னா சுமார் 44 வெளிப்புற காயங்கள் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதுல மிக அதிகமான உடற்காயங்களை இந்த 41 உடற்காயங்களும் எதை குறிக்குன்னா அதிகமான உடற்காயங்களை குறிக்கிறது. இந்த அளவிலான காயங்கள் ஒரே நேரத்தில் அல்லது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இது போன்ற காயங்கள் சட்டவிரோதமான விசாரணையில தான், அதாவது பெரிய எண்ணிக்கையிலான காயங்கள் எப்படின்னா சட்டவிரோதமான விசாரணை அதிக பேர் சுற்றி நின்று தாக்கப்போது ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா இதுல 12 சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது நகத்தால் கீறும் போதோ அல்ல தரையில இழுத்துட்டு செல்லும் போதோ கடினமான பொருளால தாக்கும் போது இந்த காயம் ஏற்பட்டலாம் சொல்லப்படுகிறது. அல்லது அந்த இறந்த அஜித்குமார காவல்துறையினர்கள் கம்பல் பண்ணி கட்டுக்கோப்புக்குள்ள வைக்கும் போது இந்த மாதிரி காயம் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. மீது அனைத்துமே ரத்த கட்டு போன்ற கன்றிய காயங்கள், அது ரத்த கட்டு காயங்கள் என்பதுதான் உடல்ல ஒரு இடத்துல கடுமையாக தாக்கும் போது இந்த காயம் ஏற்படும். மேல இந்த காயத்தை பார்க்கும்போதுன்னா ஒரு காயம் போலதான் இருக்கா, ஆனா அந்த ரத்த கட்டு காயம் உள்ள அது இன்னது இன்ஜுரி பாத்தீங்கன்னா 3-4 இன்ஜுரிகள் மேல ஒண்ணு காட்டினா உள்ள 4-5 இன்ஜுரிகள் இந்த காயங்கள் குறிக்கும். இந்த வகையான காயங்கள் ஒரே இடத்துல தொடர்ச்சியாக புக்கப்படுவதால் இந்த காயங்கள் ஏற்படும். இந்த காயங்கள் பாத்தீங்கன்னா பல்வேறு கோணங்கள் இருந்தது. இந்த பல்வேறு கோணங்கள் எதை குறிக்கிறதுனா பல்வேறு விதங்களில் பல்வேறு பொருட்களால் குறிப்பாக இரும்பு, பிளாஸ்டிக், பைப் மற்றும் ரப்பர் போன்ற ஆயுதங்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் என்று இது காட்டுகிறது. இந்த காயங்களை வைத்து பார்க்கையிலே ஒருவரை கட்டி வைத்தோ அல்லது பல பேர் பல்வேறு இடங்களில் தாக்கி இருப்பதற்காக வாய்ப்பு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. வயிற்றின் நடுவே கம்பை வைத்து அடித்ததற்கான ஒரு காயம் இருப்பதாக கூறப்படுகிறது. இது மிகவும் ஆபத்தான காயமாக இருக்கும். இந்த காயம் குடல் பகுதியில் ஊடுருக்கவும் வாய்ப்பு இருக்கு. இது காயம் உயிருக்கு ஆபத்து தரக்கூடிய ஒரு வகையான காயமாக இருக்கலாம் சொல்லுங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா தலை கபாலத்தில் அடியும் உள்ளே மூளையில் ரத்த கசிவு உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தலையில் ஏற்பட்ட இந்த படுகாயம் கபால எலும்பில் அடிபட்டதால் மூளையில் பாதிப்புக்கு வழிவகுக்கலாம். இதனால காது பகுதியில் கூட ரத்தம் வந்திருக்கலாம். இது அவருடைய இறப்புக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாம ஒரு உடம்புல பழைய, அதாவது சிகரெட் காயங்கள், பழைய சிகரெட் தழும்புகள் இவர் உடம்புல இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உடம்பு முழுவதுமே பல காயங்கள் இருக்குது. இந்த காயங்களை வச்சு பார்க்கையில இவர் ஒரு பல பேர் சித்திரவதை இருக்க ஒரு காயங்களா இருக்கும். காவல்துறை கடுமையான விசாரணைக்கு உட்பட்டதாக இருக்கலாம் என்று தரப்படுகிறது. இந்த பிரேத பரிசோதனை வெளியானது தற்போது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.